அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேசர் சந்திக்கும் நேரம். உங்கள் ஆத்துமா நேசர் உங்கள் ஆத்துமாவுக்கு கொடுக்குற வார்த்தை. ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ள தேங்குகிறாய் என்று சொல்லி நம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? சில கலக்கங்கள், சில குழப்பங்கள், சில போராட்டங்கள் நமக்கு உண்டு இல்லையா? மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்கா? போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஐயா, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் பாருங்க, வசனத்தினூடாய் உங்கள்கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தை. சங்கீதம் 40:16 வசனம், உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. பாருங்க, எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் தேவ மனிதர்கள் மூலமா இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். இந்த வசனம் எவ்வளவு அழகா நம்மிடத்துல பேசுகிறது பாருங்க. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அவருக்குள்ளாக என்ன இருக்குதாமா? மகிழ்ச்சி இருக்காமா. அவருக்குள்ளாக வாழ்க்கை இருக்குதாமா. நம்ம சில பேர் சொல்லுவோம் தெரியுமா? பையனை பார்த்து சொல்லுவோம், டே உனக்காகத்தான்டா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உயிரை கையில பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சில கணவர்கள் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையே நீ தான், உனக்காகத்தான் நான் வாழ்றேன்ட்டு மனைவியை பார்த்து சொல்லுவாங்க. மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க. பெற்றோர்கள் பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, தம்பி உனக்காகத்தான் நான் வாழ்றேன். இல்லையா? உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? படிக்கிற பிள்ளைகள்கிட்ட சொல்லி சொல்லி வளர்க்குறீங்க, அவன்தான் என் வாழ்க்கையே, அவன்தான். சில பெண்கள் ஒரு பையனை விரும்பிட்டு, அவன்தான் என் வாழ்க்கையே, அவன்தான், அந்த பையன் அந்த பொண்ணு தான் என் வாழ்க்கையே, இல்லையா? ஆனா வாழ்க்கை உங்களுக்கு என்ன தெரியுமா? உம்மை தேடுகிற அனைவருக்கும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வேணும் இல்லைங்களா? அந்த பொண்ணையே நினைச்சிட்டு வந்தா உனக்கு சந்தோஷம் வந்துருமா? அந்த பையனையே நினைச்சிட்டு வந்தா உனக்கு சந்தோஷம் வந்துருமா? இந்த என் பையன்தான் எனக்கு வாழ்க்கைன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் வந்துருமா? நான் அவன் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நீங்க நினைக்கிறீங்களே? வேத வசனம் உங்களை பார்த்து சொல்லுது, உம்மை தேடுகிற, ஆண்டவரை தேடுற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உன் பிள்ளைய ஆண்டவருக்கு நேரம் நடத்தினேன்னா அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அவன் ஆண்டவரை தேடுறவனா இருந்தா அவன் சந்ததியெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். உம்மை தேடுகிற அனைவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். உங்க நினைப்பாவே ஆண்டவர் இருக்கிறாருங்க. சந்தோஷமா ஆண்டவர். நாங்கள் சில முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போவோம். எப்படிங்க? நாங்கள் முதியோர் இல்லத்துக்கு நானும் மனைவியுமாக நாங்கள் ஒரு டீமாக நாங்கள் போவோம். அப்போது ஒரு தாயார் இடத்துல நாங்கள் விசாரிக்கிறோம், ஏம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நாங்கள் விசாரிக்கிறோம். அந்த அம்மாவோட கண்ணில் இருந்து கட்ட 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 கடன்ட்டு மடமடன்னு கண்ணீர் வழிந்து வழிந்து ஓடிட்டே இருக்குது. அந்த அம்மாவை பார்த்தா எங்களுக்கு கண்ணீர் வருது. என்னம்மா ஆச்சு? நாங்கள் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு தானே விசாரித்தோம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் யார் பெற்ற பிள்ளையோ தெரியல, நீங்கள் எங்கிருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் என் பையன்
ஒரு வார்த்தை என்னை பார்த்து இந்த மாதிரி கேட்கலையே, அவன் ஃபோனுக்கான எதிர்பார்த்துட்டு இருக்கிறனே. அந்த தாயோட இருதயம் அப்படி பேசுது, அந்த தகப்பனோட இருதயம் அப்படி பேசுது. நாங்கள் கேட்டோம், ஏம்மா என்ன விஷயம், ஏன் உங்கள் பையன் உங்களுக்கு ஃபோன் பண்ணலையா, உங்களுக்கு பையன் இருக்கிறானா? ஆமாங்க, எனக்கு 3 பசங்க 2 பொண்ணுங்க மாதிரி சொன்னாங்க. சரி, எனக்கு தெரியலை. ஆனால் அவங்க எல்லாத்தையும் நல்லா அந்த அம்மா படிக்க வச்சாங்க. நல்லா படிக்க வச்சு நல்ல வேலை, எல்லாம் சுவிட்சர்லாந்தில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, எல்லாம் ஒவ்வொரு சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, எல்லாம் ஒவ்வொரு பக்கம் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மாவை எங்கே சேர்த்திக்கிட்டாங்க? முதியோர் இல்லத்துக்கு சேர்த்தியாச்சு. மாதம் மாதம் பணம் வந்துடுது. அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு பராமரிப்பு அந்த முதியோர் இல்லத்தில் நடக்குது. அந்த அம்மா என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு, என் பையனோட நினப்பு வந்துருச்சுங்க, என் பொண்ணோட நினப்பு வந்துருச்சு, அதான் நான் அழுதேன். நீங்கள் யாரோ எவரோ எனக்கு தெரியல, இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த இருதயம் ஏங்குது. தேவப்பிள்ளையே, உன் பெற்றோர் நீ நல்லா இருக்கணும்னு அவங்க விருப்பப்பட்டு அவங்க உன் நினைவாகவே இருக்காங்களே, அவங்க வாழ்க்கையை உனக்காக அர்ப்பணிச்சாங்களே, நீங்கள் அவங்கள பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் விசாரிக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் கூட உன்னை நோக்கி இந்த வார்த்தை வருது. நீ எந்த இடத்துல எந்த தேசத்தில் நீ இருந்தாலும் சரி, மகனே மகளே, அன்பு சகோதரனே சகோதரியே, உன் தாயன் தகப்பனை கனம் பண்ணு. அந்த தாயோட இருதயம் எவ்வளோ வேதனையா இருக்குது, தகப்பனோட இருதயம் வேதனையா இருக்குது. நீ நல்லா இருக்கணும்னு அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாரிச்சு அந்த காரியத்திலிருந்து உன்னை உருவாக்கி உன்னை நிறுத்தி வச்சிருக்கவங்கள நீ விசாரிக்கணும் இல்லையா? வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். தாயே, அன்பு மகனே, இப்பவே ஃபோன் பண்ணுங்க, உன் தாயை விசாரி, உன் தகப்பனை விசாரி. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைய, இந்த உலகத்தில் என்னத்தை நம்ம சாதிக்கிறோம்? ஆண்டவர் மற்றவங்கெல்லாம் சொல்றாங்க, நான் உயிரே உனக்காக உயிரையா கொடுப்பேன், உனக்காக நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன். ஆனா இயேசு கிறிஸ்து உனக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே உயிரை கொடுத்துட்டார், ரத்தத்தையே கொடுத்துட்டாரு, ஜீவனையே கொடுத்துட்டாரு. நீ வாழ்ந்திருக்கும்படி, நீ சுகித்திருக்கும்படி, நீ மகிழ்ச்சியா இருக்கும்படி அவர் நினைப்பே நீதான். போங்க, இதுல என்ன வேற? உங்க நினைவாவே ஆண்டவர் இருக்கிறாருங்க. உங்க நினைப்பாகவே இயேசு இருக்கிறார். உங்கள் நேசர் இயேசு. கவலைப்படாத மகள், கண்ணீரை தொடச்சுக்கோ. இயேசு சொல்றாரு, கர்த்தரோ, இந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தரோ என் நினைவா இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர், என் தேவனே தாமதியாதேயும். எனக்கு அவர் தான் துணை. சொல்லுங்க, இயேசுதான் துணை, இயேசுதான் எனக்கு துணை, இயேசுதான் என்னை விடுவிக்கிறவர், இயேசுதான் என்னை சுகமாக்குறவர். நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார் ஆண்டவர். உடனே உங்கள் நிலைமையை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் நினைவா இருக்கிறார். இந்த ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறானாமா. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய விருப்பமா இருக்குதுங்கிறாரு. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோங்கிறாரு. அப்போ நம்ம அப்பா அந்த இளைய குமாரன் பாருங்க, என்னைக்கு அப்பா வீட்டுக்கு போனானோ அப்பா அவன் நினைவாவே இருந்தாரு. நீ ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போயிட்டியா, தூர போயிட்டியா? இயேசுவை நோக்கி அழைக்கிறார், மகனே நீ வா. ஆண்டவர் அழைக்கிறாரு. நீ எந்த தவறான முடிவு எடுக்காத. இந்த கால நேரத்துல இந்த நிகழ்ச்சி நீ எப்ப பார்த்தாலும் சரி, இயேசுவை அழைக்கிறார். அவர்கிட்ட வா, நீயே உனக்கு வாழ்க்கை இருக்குது, அவர் உனக்கு துணை. அருமையான மகளே, உன் துணை கணவனை நீ இழந்துட்டியா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு,
நான் உன் பிள்ளைகளை பார்த்துக்குவேன் ஆண்டவர் சொல்றாரு. உன்னுடைய பிரச்சனையில நான் எடுத்து நடத்துவேன் சொல்றாரு. பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் நான் தருவேன்னு சொல்றாரு. அன்பு மகளே, சகோதரியே, தாய் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் நினைவா இருக்கிறார். திக்கற்றவர்களையும் விதவிகளையும் விசாரிக்கிற தேவன், சகாயம் பண்ணுகிற தேவன். உன் கண்ணீரை தொடச்சுக்கோ. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். அவர் உன் துணையாய், உன் நினைவாய் அவர் இருக்கிறார். சந்தோஷத்தோடு உன் கண்ணீரை தொடச்சிட்டு, அப்பா நான் உன் கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட உங்க கண்ணீரை எல்லாம் வடிச்சிருங்க. உரிமையா அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்கதான புத்திர சுவார்த்தின் ஆவி அவனை கொடுத்திருக்கிறாரு. நீ ஏன் கவலைப்படுற? ஏன் நீ கண்ணீர் வடிக்கிற? நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னான். மோசையோடு இருந்தது போல உன் கூட நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்ல, உன்னை கைவிடுவதும் இல்ல. மோசை கூட இருந்தது போல யோசுவா பார்த்து கூட நான் இருந்தப்பா உன் கூட நான் இருப்பேன். யோசுவா பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு உன் கூட இருப்பேன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள், உங்களுக்கு எந்த காரியத்தையும் மறைக்கல. ஆண்டவர் அவ்வளவு அன்பானவர், அவ்வளவு நேசமானவர். அவருடைய நேசம் மரணத்தை பார்க்கலாம் வலியது, பாதாளத்தை பார்க்கலாம் கொடியது. அவனை நேசிக்கிறார் மகளே, அவனை நேசிக்கிறார் மகனே. அவருடைய சித்தத்தை நீ அறிந்து அவருடைய விருப்பத்துக்கு நீ ஒப்புக்கொடு. அவர் உன்னை காண்கிற தேவன். God bless you. God be with you. இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். நாளை சந்திப்போம். இந்த செய்தியை அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.